பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசு தோல்வியடைந்ததால் அன்றாட வாழ்க்கையையே அச்சத்துடன் கடக்கும் பெண்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியாமல் உள்ளனர். சென்னையில் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்தும் சிஎம்பி எனப்படும் விரிவான இயக்க திட்டம் வெளியிட்டுள்ள சமீபத்திய கணக்கெடுப்பில் பாதுகாப்பு குறைவால் பொது போக்குவரத்தை நம்ப முடியாமல் தனிப்பட்ட வாகனங்களை, குறிப்பாக இருசக்கர வாகனங்களை பெண்கள் அதிகம் தேர்வு செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 22% பெண்கள் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் பல்வேறு வகைகளில் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக தெரிவித்துள்ளது. அதாவது புறநகர் ரயில் நிலையங்கள், அதிக ஆள் நடமாட்டமில்லாத பேருந்து நிறுத்தங்கள், வெளிச்சமில்லா சாலைகள் இவையெல்லாம் பெண்களுக்கு அச்சமூட்டும் இடங்களாக மாறியுள்ளன. இதேபோன்று பாதசாரி பாதைகளை பயன்படுத்தி வந்த பெண்கள் 68% என்றிருந்த அளவு தற்போது 24% குறைந்துள்ளது. 37% பெண்கள் பேருந்துகள், மெட்ரோ ரயில் வசதிகள் இருந்தும் அதன் இணைப்பு சாலைகளில் உள்ள இடைவெளிகள் தங்களை தனிமைப்படுத்துவதாகவும் இதனால் சாலைகளில் நடக்கவே அச்சப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் பெண்கள் தனிப்பட்ட வாகனங்களை தேர்வு செய்வதாகவும் அதற்கு வசதி இல்லாதவர்கள் பெரும் சாலைகளில் நடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நகர வளர்ச்சியின் திட்டமின்மையால் பெண்களின் பணி பயண தூரங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டாலும் பெண்களின் பாதுகாப்பில் இருக்கும் குறைபாடுகள் திமுக அரசின் தோல்வியையே காட்டுகிறது. பெண்கள் தங்கள் அன்றாட பயணங்களில் பாதுகாப்பாக இருக்க முடியாத நிலை அரசின் அலட்சியத்தையும் திட்டமின்மையையும் வெளிப்படுத்துகிறது. பொது போக்குவரத்து பெண்களுக்கு அச்சமூட்டும் இடங்களாக மாறியுள்ள நிலையில் அரசு தனது பொறுப்பை மறந்துவிட்டது என்பதே உண்மை என்கிறார்கள் பெண்கள்.